சீமான் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த தற்கொலை. உனக்கு என்ன தமிழ் தேசியத்தை பற்றி தெரியும்? உனக்கும் தமிழ் தேசியத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? தமிழ் தேசிய தளத்தில் எங்கேயாவது நீ போராடி இருக்கிறாயா? நீங்கள் வன்னியரசும் அண்ணன் குளத்தூர் மணியனும் இல்லை என்றால் இவர் எங்கே ஈழத்துக்கு போயிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? இவரெங்க விடுதலை புலிகளோடு பின்னி பிணைந்து வாழ்க்கையில் இரண்டரை கலந்து வாழ்ந்தவரா? அண்ணன் வைகோவை போல அல்லது அண்ணன் திருமாவை போல? சொல்லுங்கள். சீமானை தயவு செய்து சொல்கிறேன், திருச்சி அரங்கநாதர் திருக்கோயில் மூலமந்திரத்தில் போய் அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை பூணூல் போட்டுக்கிட்டு போய் பூசை பண்ண சொல்லுங்கள். உடனடியாக அண்ணன் முத்துக்குமார் சொன்னார், கோட்டைப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்ட பொதுக்கூட்டம் முடித்து சில நாட்களில் சீமானை தூக்கி எறிய வேண்டும். நான் கேட்குறேன், காளியம்மாட்ட நாங்கள்லாம் விலகி போயிருக்கிறோம்ல, பெரிய பெரிய போராளிகள்லாம் விலகி இருக்கிறாங்களே, ஏன் இவர்கள் விலகினார்கள்? நாம் அந்த இயக்கத்தில் எப்படி சேருவது என்பதை ஆய்வு செய்யாமல் காளியம்மாள் அந்த இயக்கத்திற்கு வந்தார். காரணம், ஒரு அரசியல் தேடல் அவர்களுக்குள்ளும் இருந்தது. சரி, நான் கேட்குறேன், சீமானை பிரபாகரன் படத்தை போட்டியிருக்குல்ல, தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா தேர்தல் சூரட்டிகள் அடிங்க பார்ப்போம். பிரைம் நைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரங்கிற்கு தமிழ் தேசிய ஆதரவாளர் தோழர் முகில் வந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம். 2013 வரைக்கும் சீமானோடு ரொம்ப நெருக்கமாக தொடர்ந்து களப்பணியாற்றியவர் நீங்களும் தமிழ் தேசியம் தான் பேசுறீங்க, சீமானும் தமிழ் தேசியம் தான் பேசுகிறார். எதனால இந்த பிரிவு? உங்கள் இருவரின் தமிழ் தேசியத்திற்கும் என்ன வேறுபாடு? முதல்ல சீமான் தமிழ் தேசியம் பேசுகிறார் என்று பொய்யான தகவலை பரப்புவதற்கு நன்றி. இது பொய்யான தகவல் அப்படின்றீங்களா? சீமான் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த தற்கொலை. தமிழ் சினிமாவில் கோலோச்சுவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்த சூழல் குடிகாரனாக மாறிப்போய் தெருக்களில் விழுந்து படுத்தவர் தூக்கியவனும் நானும். சீமான் ஒரு தற்கொலை, அவர் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல அப்படின்றீங்க. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் என் போல தமிழ் தேசியம் பேசுவதற்கு ஆள் கிடையாதுன்னு அவரே சொல்றாரு. அண்மையில் ஈரோட்டில் பேசினார்ல, வெங்காயம் வெடிகுண்டுன்னு. இப்போ நான் சொல்கிறேன், நான் வெடிகுண்டு நீ வெங்காயம்னு சொல்கிறேன். உனக்கு என்ன தமிழ் தேசியத்தை பற்றி தெரியும்? உனக்கும் தமிழ் தேசியத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? தமிழ் தேசிய தளத்தில் எங்கேயாவது நீ போராடி இருக்கிறாயா? மேதகு தலைவர் அவரை அழைத்து தமிழ் தேசியத்திற்கு நீ தான் சரியான ஆள், தமிழ்நாட்டுக்கு போய் அதை இந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடு அப்படின்னு சீமான்ட்ட தான் சொல்லி அனுப்புனதா அவர் சொல்கிறார். தவறான கேள்விகளை பதிவு செய்ய வேண்டாம். தேசிய தலைவர் எப்பொழுது இவரை அழைத்தார்? இவர் அங்கே சென்ற போது அவர் அழைக்கவில்லை. முதல்ல உங்களுக்கு புரியணும், இவரா வம்புக்கு வந்தது மாதிரி வந்து வன்னியரசு தோழரிடம் வந்து கேட்டு, நான் சினிமா எடுத்தவன் தானே, தம்பி என்கிற திரைப்படம் நன்றாக போயிருக்கிறதானே, நானும் படம் எடுக்கிறேன் தானே, நானும் ஒரு 4-5 படங்களை எடுத்து முடித்து விட்டேன், ஏன் தமிழீழ தாயகத்தில் நடைபெறுகிற போர்க்கள காட்சிகளை நானும் படமாக்க எனக்கு தெரியாதா, ஏன் என்னை அழைக்கவில்லை என்று அவரே வாலண்டியாக வந்து எல்லாளன் படப்பிடிப்புக்கு இவர் தான் கேட்டுட்டு வராரு அங்கே. ஆமாம், நீங்கள் வன்னியரசும் அண்ணன் குளத்தூர் மணியனும் இல்லை என்றால் இவர் எங்கே ஈழத்துக்கு போயிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களுக்கெல்லாம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் முத்துக்குமார் இடத்துல தகவல் வருகிறது, அவர் முத்துக்குமார் தெளிவாக முடிவெடுங்கன்னு சொல்கிறார். ஏன்னா தேசிய தலைவருடைய பாதுகாப்பு பாசறையில் இருந்தவர் முன்னாள் முத்துக்குமார், தலைவரை பற்றி நன்கு உணர்ந்தவர் முத்துக்குமார். அவர் ஒரு முடிவெடுக்கிறார், அண்ணன் குளத்தூர் மணியன்ட்ட பேசுகிறாரு, யோசிச்சு முடிவெடுங்க, இல்லை தினந்தோறும் தொந்தரவாக இருக்குது, அனுப்பி வைக்கிறது பிரச்சனை இல்லை, சேரலாதன்ட்ட பேசுங்க. சேரலாதன் பொட்டுமான்ட்ட பேசி ஒரு முடிவு காண்பாங்கன்னு சொன்னாங்க. அதற்கு முன்னாடியே இந்த திரைப்படத்தின் குழு அங்கே போய்விட்டது. திரைப்படத்தை துவக்கி வைப்பதற்கு ஒரு ஆள் தேவை, யாரை கூப்பிடலாம்? சரி, சீமானை கூப்பிடுவோம், தம்பி படம் வெற்றி அடைந்திருக்கிறது என்கிற அடிப்படையில் கூப்பிட்டது மட்டுமல்ல. 2 விஷயங்க. தம்பி படத்தில் யார் கதை நாயகி? பூஜா. எந்த நாட்டை சேர்ந்தவர்? அவர் இலங்கையை சேர்ந்தவர். அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு தான் அவர் போகிறார். நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். தம்பி படத்தில் அந்யோன்யமாக பழகியவர், ஒரே கல்ல 3 மாங்காய் அடிச்சார். இலங்கையில் அந்த பொண்ணை சந்திக்கணும், 2வது விடுதலை புலிகளை சந்திக்கணும், 3வது வாழ்த்துக்கள் படத்துக்கு எங்காவது இடம் கிடைக்குதா, லொக்கேஷன் கிடைக்குமா, படப்பிடிப்பு நடத்தலாமான்னு பார்க்கறதுக்கு போனவர் தான் இவர். இவரங்க விடுதலை புலிகளோடு பின்னி பிணைந்து வாழ்க்கையில் இரண்டரை கலந்து வாழ்ந்தவரா? அண்ணன் வைகோவை போல அல்லது அண்ணன் திருமாவை போல? சொல்லுங்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏராளமான பேர், சொல்லப்போனால் தோழர்கள் கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி உள்ளிட்டவர்கள்லாம் போய் பார்த்துருக்காங்க, வந்திருக்காங்க. ஆனால் அதை அவங்க பெருசாக விளம்பரப்படுத்தலை, அவங்க அந்த அரசியலுக்குள்ளே வரல. 2வது, இவங்க எல்லாருமே ஒரு வகையில் பெரியாரிய கருத்துக்களை பின்பற்றுபவர்களாக இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு சீமான் பெரியாரை, அதாவது பெரியார் சொன்ன திராவிடத்தை தமிழ் தேசியத்திற்கு நேர் எதிராக நிறுத்துகிறார், பெரியாரை பிரபாகரனுக்கு நேர் எதிராக நிறுத்துகிறார். நான் தற்கொலைன்னு சொன்னல, இதுதான் திராவிடம்னா என்ன? சீமானுக்கிட்ட கேட்டு சொல்லுங்கள். ஏன் எதிர்க்கிறார்? சீமான்கிட்ட கேட்டு சொல்லுங்கள். திராவிடம் என்பது ஒரு சொல்லாடல், மொழிக்கூறு அல்ல, இனக்கூறு அல்ல, அதற்கென்று வரையறுக்கப்பட்ட ஒரு எல்லைகள் இல்லை. அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் திராவிட பேரியக்கத்தை உருவாக்குகிற போது என்ன சொன்னார்? 1 பைசா தமிழன் இதழில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். பார்ப்பனர்களுக்கு நேர் எதிரானவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் திராவிடர்கள் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு சீமான் யாரை எதிர்க்கிறார்? இல்லாத ஒரு சொல்லாடலை, இல்லாத ஒரு இனக்கூரை, இல்லாத ஒரு மொழியை, மொழி சாராத ஒரு சொல்லாடலை, வரையறுக்கப்பட்ட எல்லை எதுவென்று தெரியாத ஒரு சொல்லை எதிர்க்கிறார். ஒரு சொல்லை எதிர்க்கிற மனிதன் தற்கொலையா இல்லையா? சொல்லுங்க நீங்க. தமிழ் தேசியம்னா என்ன? தமிழ் தேசியத்திற்குள் அடங்கியிருப்பது தான் திராவிட சொல். ஏன்னா தமிழர்களும் ஆரிய பார்ப்பனர்களை எதிர்த்தவர்கள், கடுமையாக மோதியவர்கள். இந்த புரிதல் இல்லாத சீமான்
எப்படி வந்து தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கப் போகிறார்? யாரின் மூலமாக வென்றெடுக்கப் போகிறார்? முதல்ல உனக்கு எதிரியே உன் தேசத்தை இன்றைக்கு வரை விடுதலை செய்ய விடாமல் தடுப்பதே பார்ப்பனியம். தமிழீழ தாயகத்தை அழித்ததே பார்ப்பனியம். அதை உணராத சீமான் எப்படி தமிழ் தேசியத்தை படைக்கப் போகிறார்? ஒரு புது விளக்கம் சொல்றாரு இல்லையா? என்ன விளக்கம்? எல்லோரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பார்ப்பான். அப்படியா? எல்லோரையும் சமமாக பார்ப்பான். சீமானை தயவு செய்து சொல்கிறேன், திருச்சி அரங்கநாதர் திருக்கோயில் மூலமந்திரத்தில் போய் அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை பூணூல் போட்டுக்கிட்டு போய் பூசை பண்ண சொல்லுங்கள். 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நந்தனார் நுழைவாயில் பூட்டப்பட்டிருக்கிறதே சிதம்பரம் ரகசியம். அந்தணர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சீமான் செல்வாரா? போக முடியுமா அவரால்? எப்படி உன்னை சமமாக பார்ப்பான்? யார்கிட்ட நீங்கள் வந்து நாவில் வார்த்தை வருங்கிறதுக்காக நீ நல்லவனாயிர முடியுமா? ஏனென்றால் இன்றைக்கும் கிராமப்புறங்களில் சனாதன கோட்பாடுகளோடு கிடைக்கக்கூடிய சாதி வெறியாட்டம் நடக்கிறதா இல்லையா? தமிழ்நாடுகளில் தொடர்ந்து நம்ம பார்த்து மனித மலம் கலந்த தண்ணீரை குடித்தவனை இந்த தேசத்தில் குற்றவாளியாக்கி வைத்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரணத்தில் பிள்ளையை இழந்த தாயே முதல் குற்றவாளி. இதை விட என்ன தேசம் இந்த தேசம் காண இருக்கிறது? நான் பல இடங்களில் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறேன். சனாதன கும்பலோடு திராவிட முன்னேற்ற கழகம் நெருங்கிய உடன்பாடு வைத்திருக்கிற காரணத்தால் தான் இது போன்ற சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். சீமான் பேசுகிறார் சமமாக பார்ப்பவர்கள் பார்ப்பனர்கள் என்றால். இப்போ திமுகவும் சனாதனவாதிகளும் ஒரு உறவு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இதுவே சில தினங்களுக்கு முன்பு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சீமானும் திமுகவும் ஒரு கள்ள உறவு வச்சுருக்காங்க. ஆமாம், நான் கேட்குறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினராக இருக்கிற கே நகர் தனசேகரன் சீமானுக்கு சித்தப்பா என்கிற முறையில் இன்றைக்கும் நெருங்கி பழகி கொண்டிருக்கிறார். அந்த தனசேகரன் தான் சீமானுக்கு வீடு பிடித்து கொடுத்தார். நான் கேட்குறேன், இன்னைக்கு விஜயலட்சுமி பிரச்சனை எதனால் வந்தது? 13 ஆண்டுகள் வந்து கிடப்பில் போடப்பட்டது. சீமான் தான் உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்தார். ஸ்குவாஷ் பண்ணணும் இந்த வழக்கை. எப்போ பண்ணுறாரு? எப்போல்லாம் தமிழக வெற்றி கழகம் இந்த மண்ணில் தலை தூக்குவதற்கு சில சம்பவங்களை அவர்கள் நடத்துகிறார்கள் என்றால், விஜயை பற்றி இந்த மக்கள் பேசுகிறார்கள் என்றால் உடனே சீமான் கிளந்துருவார். கிளப்பி விடுவது யார்? இந்த பிரச்சனையெல்லாம் தொடங்கி வச்சதே சீமான் தான் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், நீங்கள் தமிழக வெற்றி கழகம் இந்த மண்ணில் கால் ஊன்றி விடக்கூடாது. இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிற பார்வை. யாரை வைத்து தடை பண்ணலாம்? சீமானை கிளப்பி விடும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த நோட்டீஸ்ன்னு சொல்லி கொண்டே ஒட்டுறாங்க வீட்டு சோத்தில். அழைப்பானையை ஒட்டுறாங்க. ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு சட்ட திருத்தங்கள் வந்திருக்கிறது. ஒருவர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது என்றால் அவர் எந்த பகுதியில் இருக்கிறார், அவரிடம் நேரிலே கொண்டே கொடுப்பதற்கான அறிவியல் முறைகள் இருக்கிறது. இங்கேருந்து நீங்கள் ஒரு ஃபேக்ஸோ அல்லது இங்கேருந்து ஒரு பதிவிறக்கமோ செய்து சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அனுப்பினால் அவர்கள் அந்த எல்லைக்கில் அவர் இருந்தார் என்றால் அவரை கூட கொடுக்கலாம். அப்படி ஒரு வழிமுறை இருக்குது. கைவிட்டுட்டாங்க. சரி, காவல்துறை அனுப்புகிற சம்மனை எப்படி ஒட்டலாம்? நீதிமன்றம் அனுப்புகிற சம்மனை தான் அங்கே ஒட்ட முடியும். நீதிமன்ற சம்மனையும் ஒட்டக்கூடாது. இருந்தால் அவர்களிடமே கொடுத்து விடலாம். கையில் கொடுக்கணும். காவல்துறை சம்மனை வீட்டில் தான் ஆல்ரெடி கதவை தட்டி கொடுத்துருக்கலாமே. எதுக்கு அங்கே ஒரு கலவரம்? எதுக்கு அந்த கிளிப்பு? அதில் வந்து சீமானுடைய துணையர் கைல்வெளி ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்றினார். நான் தான் கிழிச்சிட்டு வர சொன்னேன் படிக்கிறதுக்கு. அக்குச்சுக்கா கிழிச்சதெல்லாம் படிக்க முடியாது. அந்த காணொலியிலே இருக்குது. அவர் தாறுமாறாக கிழிச்சு போடுறது, கையில் கசக்கி வைக்கிறது, இதெல்லாம். அப்போ அது அட்டர்பிராடு. ஒரு தலைவனுடைய துணையர் இப்படி இப்போ அட்டர்பிராடு பண்ணக்கூடாது. ஒன்று, காவல்துறை அத்துமீறி அவர் வீட்டுக்கு நுழைந்தது மாபெரும் குற்றம். யாரை கேட்டு அந்த அதிகாரி பிரவீன் யாரை கேட்டு நுழைஞ்சார்? அவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? பிரவீன் ஏற்கனவே தாம்பரம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போய்கொண்டிருக்கிறது. பார்த்திபன் என்கிற ஒரு வழக்கறிஞரை தாக்கியதாக ஒரு வழக்கு. சரி, அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கிற போது அவர் எப்படி வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் வந்து பதவியில் இருக்க முடியும்? தகுதி இறக்கம் செய்திருக்கணும்ல, காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்கணும்ல. ஏன் அந்த அதிகாரியை நீலாங்கரையில் கொண்டே போடுறாங்க? அவர் அப்பா ராஜீவ்காந்தி மரணம் அடைகிற போது அவரும் மரணம் அடைந்தார். அப்போ மகனுக்கு ஒரு கோபம் இருக்கும். யார் மேலே? விடுதலை புலிகள் கொன்றார்கள். ஆகையால் விடுதலை புலிகள் மீது ஒரு கோபம் பெத்த பிள்ளைக்கு இருக்கும்னு நம்ப சொல்லி. ஆனால் கொன்றது யார்? ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல்கள் ராஜீவ்காந்தி படுகொலை செய்தது. ஆதாரம் இருக்குன்னுட்ட. ஆனால் இவர் அங்கே ஒன்றே போட்டதுனால என்ன நடக்கும்னா, பிரபாகரனை அதிகமாக பேசக்கூடிய சீமானை கண்காணிக்கக்கூடிய இடத்தில் இவன் போனால். இல்லை, நீங்கள் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் படுகொலை செய்தார்கள் ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு இடத்துல சீமான் பேசியிருக்கிறார், ராஜீவ்காந்திக்கு என்ன நிலைமை தெரியும்ல அப்படின்னு. நாங்கள் தான் கொண்டோம்னு இப்போ தெரியுது அவங்களுக்கு. சீமான் யாரோடு இப்போ தொடர்பில் இருக்கிறாரு? இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வாதாடிய வழக்கறிஞர் யார்? ஆர்எஸ்எஸ்னுடைய வழக்கறிஞர். இப்போ அவர் சொன்னது சரிதானே? நாங்கள் தான் கொன்றோம் என்று சொன்னது எதன் அடிப்படையில் என்றால், ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான் கொன்றார்கள், அவருடைய வழியை நான் பின்பற்றுகிற காரணத்தால் நாங்கள் தான் கொன்றோம் என்று சொன்னார். அவர் எந்த காலகட்டத்திலையும் பிரபாகரன் கொன்றார், விடுதலை புலிகள் கொன்றார் என்று சொன்னாரா? இல்லை. ஆனால் அப்படி பேச போய் எமது பேர் இயக்கத்திற்கு மேலும் 2 ஆண்டுகள் தடை வந்தது. அவர் செய்துவிட்ட சூழ்ச்சி அதெல்லாம். இது எல்லாம் ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருந்து இயக்குகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான இளைஞர்கள் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பின்னாடி நிற்கிறாங்க. அவர் சொல்கிறத நம்புகிறாங்க. இன்றைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க மேதகு தலைவர் வந்து கூப்பிடவே இல்லை, அவராக தான் வற்புறுத்தி இங்கே இருக்கிறவங்களெல்லாம் சொல்லி எடுத்து அங்கே வந்து சேர்ந்தார் அப்படின்னு. ஆனால் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு,
ஒரு உளவாளி என் வீட்டில் போட்டு பார்த்தாங்க என்னை வர வைக்கிறதுக்கு. நான் என்னுடைய பின்புலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உளவாளியை கொண்டு இன்னைக்கு என் முன்னாடி உட்காந்துருக்கிற உங்களை தான் அவர் குறிப்பிடுறாரு. அப்போ நீங்கள் உளவு பார்த்துருக்கீங்களா இல்லையா? அவர் தலைவர் ஒரு உளவு சொல்லட்டுமா? சொல்லாததை சொல்லுகிறேன். அண்ணன் சுப முத்துக்குமார் அவர்கள் காஞ்சிபுரத்தில் ரமேஷ்னு ஒரு தோழரை தயார் பண்ணுறாரு. தம்பிங்க வா, முடி வளரு, தாடியை வளர்த்துரு, மீசையை வளர்த்துரு, கிழிஞ்ச லுங்கி கட்டிக்க, அழுக்கு சட்டையை போட்டுக்க, அதுக்குள்ளே ஒரு தேசிய தலைவர் படத்தை வச்சுக்கோ, தெரிகிறது மாதிரி வச்சுக்கோ, சீமானை விட்டு போ, நான் தம்பிக்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன்னாரு. அண்ணன் முத்துக்குமார் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒருத்தன் வருவான், இந்த தோற்றத்தில் வருவான், அவன் சைக்கிளில் வருவான், அவனை நீ கொஞ்சம் கண்காணிச்சுக்கன்னாரு. எனக்கு புரிஞ்சிருச்சு எதுக்காக அனுப்புகிறாங்கன்னு. அப்போ ஆலப்பாக்கம் 16வது வீதியில் அவருடைய வீடு. அவர் எப்படி படுத்து கிடப்பாருன்னு எனக்கு தெரியும். மேல் மாடியில் அந்த குளிரூட்டி பொருத்தப்பட்ட அந்த அறைக்குள்ளே பெரிய மானிட்டரில் ஒரு 12 கேமராக்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற படக்காட்சிகளை அரங்கநாதர் போல் அழகாக படுத்துக்கொண்டு கண்காணித்து கொண்டிருப்பார். அப்போ இவன் மிதிவண்டியை நிறுத்திட்டு கதவை தட்டுறான். நான் வீட்டுக்குள்ளே இருந்தே ஓடி வந்து பார்க்குறேன். யாருங்க அப்படிங்கிறேன். அண்ணனை பார்க்கணும். அண்ணன் வெளியூர் போயிட்டாருங்க, கார் நிற்கிது, விட்றியா இல்லையா அப்படின்னா. விட முடியாதுங்க. அரங்கநாதர் மாதிரி படுத்து கிடந்த சீமான் எனக்கு இன்டர்கால் உள்ளே இருக்கிற அழைப்பே மேலேருந்து கீழே அழைப்பு கொடுப்பாரு. அவன் யார் அவன் அப்படின்னு ஒரு அசிங்கவார்த்தை பேசி அந்த மாவனை வெளியில் தள்ளி விட, அவனை அனுப்பிச்சி விட்ரு, அண்ணன் இல்லைன்னு சொல்லும் அப்படிங்கிறாரு. நானும் சொல்கிறேன். அவன் கேட்கல. இது எங்களுக்குள்ளே ஒரு உடன்பாடுன்னு எனக்கும் நல்லா தெரியும், அவருக்கும் நல்லா தெரியும். அந்த கேட்டில் ஏறி குதித்து உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்தால் பெரியது மேலே ஓடுறான், மேலே இருக்கிறாரு. எப்படி நீ இங்கே இருந்துக்கிட்டு நான் இல்லைன்னு சொல்லலாம்? அப்போ நான் தொண்டை இல்லையானு அவன் சத்தம் போடுறான். சரிப்பா நீ போப்பா, என்னப்பா அவன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. அதே தோழர் 4 மாதம் கழித்து முடியெல்லாம் வெட்டி காரில் வரவழைச்சி ஷூ மாட்டி, ஆனால் அது ஒரு எடுப்பு முடுக்கா தேசிய தலைவருடைய படத்தை அந்த வெள்ளச்சட்டியில் வச்சு கார் குலுங்கி அந்த கேட்டில் நிற்கிது. எனக்கு இன்டர்கால் வருது, இளவில் வந்திருக்கான், போய் திறந்து விடு அப்படின்னாரு. ஓடியை போய் திறக்கிறேன். இது எல்லாமே நாங்கள் செட் பண்ணது தான். வந்தார். அண்ணன் இருக்காங்களா? அரங்கநாதர் மாதிரி படுத்து கிடந்த சீமான் ஓடோடி வர்றாரு கீழே. இளவலே அப்படின்னு ஓடி கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிச்சிட்டு எப்படி இருக்கீங்க இளவலை? அவன் யாருன்னே தெரியாது, அடையாளம் கண்டுக்கிடவும் இல்லை. இதுக்கு முன்னாடி ஏன்னா வெள்ளை வெட்டி வெள்ளச்சட்டை பளிச்சுன்னு இருக்கு. காரில் இறங்குறாரு கொடி கட்டி. ஆத்தா பேப்பருக்காக அவங்க ஆத்தா சேர்த்து 3 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ரொம்ப நல்லா இருக்காங்கண்ணே. என்கிட்ட அத்தான் இளவலுக்கு தேநீர் போட்டு கொடுங்க. ஐயோ என்ன பரப்பரா மேலே போய் உட்காந்து என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆத்தாப்பே நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டவர் என்ன தொழில் பண்ணுறான்னு தெரியாதா? அண்ணே மளிகை கடை வச்சுருக்கேண்ணே. அண்ணனுக்கு அரிசி பத்தலைன்னு சொன்னாங்க, ஒரு 2-3 மூட்டை போட்டு விட்ருங்க, சரக்கு சாமானை போட்டு விட்ருங்க இந்த மாதம். அதெல்லாம் செஞ்சிடறேன். அவன் மளிகை கடை வைக்கல, ஒன்றுங்க வைக்கல. இதுதான் சீமான். நாங்கள் ஆய்வு செய்தோம். உடனடியாக அண்ணன் முத்துக்குமார் சொன்னார், கோட்டைப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்ட பொதுக்கூட்டம் முடித்து சில நாட்களில் சீமானை தூக்கி எறிய வேண்டும், அப்பொழுதுதான் கட்சியை வழிநடத்த முடியும் என்று பல தோழர்களிடம் பேசினார். நாங்கள் அதற்கான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருந்தோம். எதிர்பாராத விதமாக 2011 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி புதுக்கோட்டை வீதிகளில் முத்துக்குமார் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். அந்த படுகொலைக்கும் சீமானுக்கும் தொடர்பு உண்டு இருக்கிறதாக இன்று வரை நாங்கள் சந்தேகிக்கிறோம். ஆனால் இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிற வகையில் மாபெரும் வழக்கறிஞராக உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய ராஜீவ்காந்தி கொலையை எடுத்து வாதாடிய மரியாதைக்குரிய தோழர் பா. புகழேந்தி அவர்கள் உறுதிப்படுத்துகிறார், அண்ணன் முத்துக்குமார் கொலைக்கும் சீமானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக உறுதிப்படுத்துகிறார். இதுதான் தமிழ் தேசியவாதியா? யாரிடம் பேசுகிறார்கள் இவர்கள்? ஈழ தாயகத்திற்காக தன் வாழ்வையே துறந்த அண்ணன் முத்துக்குமாரை, தமிழ்நாட்டு விடுதலைக்காக சந்தனக்காடுகளில் தவழ்ந்து திரிந்த எங்கள் தலைவர் முத்துக்குமாரை, தமிழ் தேசிய மீட்சிப்படையின் தலைவராக விளங்கி ஈழ தாயகத்திற்காக தன்னையே தியாகம் செய்து கொண்ட முத்துக்குமாரை புதுக்கோட்டை வீதிகளில் வெட்டுவதற்கு எப்படிடா மனம் வந்தது? ஆண்டுதோறும் எவனுக்கோ சூரட்டி ஒட்டி தமிழ்நாட்டு வீதிகளில் கொக்கரித்துக் கொண்டிருக்கிற சீமானை பார்த்து கேட்கிறேன். நாம் தமிழர் பேரியக்கத்தை உருவாக்கிய பெருந்தகையாளர் அண்ணன் முத்துக்குமார் ஒரு சூரட்டி அடித்து சென்னை வீதிகளில் அவரை அடையாளப்படுத்தியதுண்டா? என்ன தமிழ் தேசியம் நினைவேந்தல் கூட்டம் நடத்தினார். 14வது ஆண்டு நினைவேந்தல் கூட்டம் அவர் நடத்தல. தமிழ் தேசிய மீட்சி இயக்கம் என்கிற ஒரு இயக்கம் புதுக்கோட்டையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்னுடைய அருமை நண்பர் காந்தி அவர்கள் அந்த இயக்கத்தை அவருடன் பல தோழர்களை இணைந்து கட்டமைத்து இன்றைக்கு அங்கே மக்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த ஆண்டு மரியாதைக்குரிய எமது வழித்தோன்றல்களாக வந்து கொண்டிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் கலந்து கொள்ளுகிறார், வன்னியரசு கலந்து கொள்கிறார், தடா ரஹீம் போன்ற ஆளுமைகள் கலந்து கொள்ளுகிறார்கள். பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தலைவர் பெருமக்கள் அண்ணன் முத்துக்குமாருடைய புகழ்பாடி அந்த வீரவணக்க நாளை கொண்டாடினார்கள். சீமானுக்கு அந்த தகுதி இருக்கிறதா? கொலை செய்தவன் எப்படி கொண்டாடுவான்? போலி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழ்நாட்டு வீதிகளில் நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கல்லூரி. 1ஆம் ஆண்டு வந்து சேர்வார்கள், 3ஆம் ஆண்டு கல்லூரியை விட்டு சென்று விடுவார்கள். அதுதான் அந்த கல்லூரி.
அங்கே வர்றவங்க எல்லாருமே என்னன்னுங்கிற கள நிலவரம், உண்மை நிலவரம் தெரிந்தவொடனே கட்சியை விட்டு வெளியேறிடுறாங்க. அப்படி தான் இதுக்கு முன்னாடி போனவங்களும் இன்னைக்கு காளியம்மாள் வரைக்கும் அதுதான் நீட்சி, அதோட நீட்சி தான். முதல்ல 2013 நான் வெளியேறுகிறேன். எனக்கு பிறகுதான் ஈரோடு ஜெயராசு, சேலம் அருண், காரைக்கால் பாரதி மோகன், காரைக்குடி மாறன், புதுக்கோட்டை சத்தியமூர்த்தி போன்ற எண்ணற்ற ஆளுமை தோழர்கள், எல்லாம் சாதாரண ஆட்கள் இல்லை, நான் சொன்ன ஆட்கள் எல்லாம். இன்றைக்கு புகழேந்தி மாறன், வெற்றிக்குமரன் போன்ற தோழர்கள்லாம் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான போராளிகள் வெளியேறியிருக்கிறார்கள். ஆனால் ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம் போன்ற ஆளுமைகள் வெளியேறியிருக்கிறார்கள். இன்றைக்கு கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தியும் அவர்கள் அரசியல் லாபத்திற்காக தேசிய தலைவனை தலைமையாக ஏற்று செயல்படக்கூடிய தம்பிகளை, எந்த தேசிய தலைவரை ஒழித்து கட்ட வேண்டும், எந்த தேசிய தலைவரை அழிக்க வேண்டும் என்று கருதிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு போய் அரசியல் லாபத்திற்காக இணைக்கிற ராஜீவ்காந்தியும் சரி, கல்யாண சுந்தரமும் சரி, இவர்கள் இருவரும் தேசிய தலைவருடைய கொள்கைகளை முழுமையாக பின்பற்றவில்லை என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். எதற்காக திமுகவில் சேர்க்கிறீர்கள்? சரி, சேரக்கூடிய இளைஞர்கள், இதுவரை நீங்கள் தேசிய தலைவரை அல்லவா பின்பற்றி இருக்கிறீர்கள். தேசிய தலைவரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்த முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் தலைமையை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள்? இந்த குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். ஆனால் ஈழத்தாயகத்திற்காக போராடி 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 இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மூத்தவர் வைகோ பின்னால் சென்றிருக்கலாம், அல்லது அந்த இயக்கம் இன்னைக்கு தேய்ந்திருக்கிறது, ஆகையால் சேர முடியாது, அரசியல் லாபம் செய்ய முடியாது என்று கருதுவீர்களே. ஆனால் அண்ணன் திருமாவளவனோடு சேர்ந்திருக்கலாமே, ஏன் சேரவில்லை? அவர் ஒரு சாதிய தலைவர் என்கிற பார்வை உங்களுக்குள் இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிற வைகோவாக இருந்தாலும் சரி, திருமாவளவனாக இருந்தாலும் சரி, அவங்க ரெண்டு பேருமே திமுக கூட்டணியில் தானே இருக்காங்க. சரி, இவங்க திமுக கூட்டணியில் போய் சேர்றாங்க, நாளைக்கு கூட்டணி உடஞ்சிரும்ல. இன்றைக்கும் காங்கிரஸுக்கு வேலை செய்ய மாட்டேன் என்று சொன்ன மகத்தான மண்ணுரிமை தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணன் வேல்முருகன் போய் சேரலாமே. மதுரை வெற்றிக்குமார் அங்கே தானே போயிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. நீங்கள் கூட்டணியில் இருக்கலாம், ஆனால் கொள்கையில் சிதறாமல் கூட்டணியை அவர்கள் அது 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 ஒரு தேர்தல், அது தேர்தல் வியூகம். நாளைக்கு எந்த கூட்டணியில் வேணாலும் அவங்க மாறலாம். ஆனால் தேசிய தலைவனை கரம் பிடித்து நடந்த தலைவர்கள் அவர்கள் பின்னால் சென்றிருக்கலாமே. ஆக இன்றைக்கு சீமான் ஒரு விதத்தில் கேவலப்பட்டு கொண்டிருக்கிறார். நாங்கள்லாம் பல தடவை சொன்னோம். இப்போ நீங்கள் 2013 விலகி வாரீங்க. ஆனால் விஜயலட்சுமி சீமான் மீது 2011 குற்றச்சாட்டை வழக்கு தொடர்கிறார். அது மிரட்டப்பட்டு பின்வாங்கப்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இவங்களுக்கு இடையில என்ன நடக்குது, இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுதானே முதல்ல வெளியில் வரேன். 2013 வரைக்கும். 2011 ஆண்டு என்ன 2025, 12 வருஷம் ஆச்சு. நான் வந்து 2008 தான் நல்லா 2018 காளியம்மாள் சேர்றாங்க. நான் கேட்குறேன், காளியம்மாட்ட நாங்கள்லாம் விலகி போயிருக்கிறோம்ல, பெரிய பெரிய போராளிகள்லாம் விலகி இருக்கிறாங்களே, ஏன் இவர்கள் விலகினார்கள்? நாம் அந்த இயக்கத்தில் எப்படி சேருவது என்பதை ஆய்வு செய்யாமல் காளியம்மாள் அந்த இயக்கத்திற்கு வந்தார். காரணம், ஒரு அரசியல் தேடல் அவர்களுக்குள்ளும் இருந்தது. இப்போ எண்ணற்ற பேர் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். முந்தா நாள் பேப்பரை பார்க்குறேன், 3000 பேர் நாம் தமிழரில் சேர்ந்தாங்களாம். போட்டி அரசியல் இங்கே. சரி, நான் கேட்குறேன், சீமானை பிரபாகரன் படத்தை போட்டிருக்குல்ல, தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா தேர்தல் சூரட்டிகள் அடிங்க பார்ப்போம். சரி, ஏன்னா நெய்தல் படை ஒன்று ஆரம்பிச்சிங்களே, இன்றைக்கும் தமிழக மீனவர்களுடைய படகுகள் சிங்கள இராணுவத்தால் சிறைபிடிக்கப்படுகிறதே, உங்கள் நெய்தல் படை எங்கே போனது? தமிழ்நாட்டிற்கென்று ஒரு பாராளுமன்றத்தை நிறுவுவோம் என்று சொன்னீர்களே, அதை பற்றி இப்போ வாய் தரங்க பார்ப்போம். உங்கள் கட்சி கொடியில் இருக்கிற அடையாளங்களை உங்கள் கட்சி தோழர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. பிரபாகரன் என்கிற அந்த ஒற்றை தலைவருடைய முகத்தை வைத்துக்கொண்டு இன்று வரை அரசியல் செய்து கொண்டிருக்கிற நீங்கள், பிரபாகரன் தேசத்திலிருந்து வந்து ஈழ அகதிகளாக இருக்கிற கிட்டத்தட்ட 46 அகதிகள் முகாம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஒரு அகதிகள் முகாமுக்கு நீங்கள் ஒரு முறையாவது சென்றதுண்டா? அதை விட்டுக் கொள்ளுங்கள். வீரப்பனாரை பற்றி பேசுகிறார். எனது மூத்த மகள் வித்யாராணி கதறுகிறார் நடுரோட்டில் நள்ளிரவில். கேவலமாக இருக்கிறது. மேட்டூரிலிருந்து குளத்தூருக்கு இதுவரை நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு 13 முறை சென்றிருக்கிறீர்கள். போற வழியில் தானே பெரியவர் வீரப்பனாருடைய கல்லறை இருக்கிறது. அந்த கல்லறையில் ஒரு நாளாவது போய் நீங்கள் அஞ்சலி செலுத்தியதுண்டா? தமிழீழம் தொடர்பாகவும் பல்வேறு நகர்வுகள் தொடர்பாகவும் விரிவாக பேசியதற்கு மிக்க நன்றி. நன்றி.